ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் பார்த்தேன். அவங்க சொன்ன விஷயம் என்னமோ என் மைண்ட்குள்ள ரொம்ப ஓடிட்டே இருந்தது. கீழ கமெண்ட்ஸும் ரீட் பண்ணும்போது நெறைய பேர் அவங்கள திட்டியிருந்தாங்க. சில பேர் அவங்கள சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்றேன். உங்களுடைய கருத்தையுமே நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இந்த பிரெட், நியூட்டெல்லா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நக்கட்ஸ்ன்னு ஜங்க் ஃபுட்டா குடுக்குற அம்மா கிடையாது. ஸ்நாக்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸ்ல ஃபுல்லா என் குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷியஸான ஃபுட் மட்டும் தான் நான் குடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுல அவங்க சத்தான ஃபுட் குடுப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இது சொன்ன விதம் தான் எனக்கு தப்பா பட்டுச்சு. என்னன்னா, அது மித்தவங்கள பயமுறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம சொசைட்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு குழந்தை லேட்டா மைல்ஸ்டோன் ரீச் பண்ணாலும் சரி, சரியா சாப்பிடலைனாலும் சரி, சரியா வெயிட் போடலைனாலும் சரி, எல்லாத்துக்குமே அம்மாவ தான் ப்ளேம் பண்ணுவாங்க. அதே விஷயத்த நம்மளும் அதே ஸ்டேஜ்ல இருந்துட்டு பண்றது இட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா அம்மாவுமே பெஸ்ட்.